ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் என்ன ரொம்ப நாள் ஆச்சு கபடின்னு கேட்டுகிட்டே இருந்தீங்களா? சரி, எஸ், கபடி பற்றி ஏதாவது ஒரு வீடியோ போட்டுருவோம். ஐபிஎல் வேறு போயிட்டுருக்கா, அது பாட்டு தனியாக வீடியோ போட்டுட்டு தான் இருக்கோம். பட் பிடிக்குதோ இல்லையா, எனக்கு கிரிக்கெட்டுக்கு போய் லேக்கை போட்டு விட்ருங்க. ரைட், ஆல் இண்டியா கபடி டோர்னமெண்ட் நடந்துகிட்ருக்கு மும்பையில். எப்போ ஆரம்பித்தாங்க, எங்கே காட்டுறாங்கன்னு எனக்கே தெரியல. இதுவே ஒரு நேர் போட்டதுக்கப்புறம் தான் தேடி பார்த்தேன் நான். தமிழ்நாடு டீம் இருந்தது, தமிழ்நாடு பூனே விளாண்டாங்க. இப்போது தமிழ் தலைவாசை பற்றி பேசுவோம். தமிழ் தலைவாசு வந்து நேவி விளாண்டாங்க. ஸோ என்ன ஆச்சுன்னு கடகடன்னு பார்ப்போம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நேவி டீமில் ரொம்ப ஸ்ட்ராங்குங்க. ஆமாம், சுஜித் சிங் இருந்தார், பரத் ஹூடா நம்பர் 8 அவரோட டிஷர்ட்டு, ரிங்கு சர்மா, நம்பர் நிதிஷ்குமார் அங்கே இருந்தார், தமிழ் தலைவாஸ் நிதிஷ்குமார் நம்பர் 13, ரோஹித் தோமர், அப்புறம் ஹிமான்ஷு, குஜராத் ஜாயிண்ட்டுக்கு விளாண்ட ஹிமான்ஷுன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்களாம் நேவியில் இருந்தாங்க. தமிழ் தலைவர் சாகர் தவிர யாருமே எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சவங்க இருந்தால் சொல்லுங்கள், முகம் தெரிஞ்ச முகமாக இருந்ததுன்னா. அண்ட் எல்லாம் புதுசாக இருந்தாங்க பசங்கள்லாம். அண்ட் எல்லாம் வெல் பில்ட்டு. ஒருத்தர் நம்பர் 1 ஜெர்சி கிட்ட ஷாதுரு மாதிரி இருந்தார் அவர் பார்க்குறதுக்கு. எனிவே என்னாச்சுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நேவி டிஃபென்ஸ் டீமு தமிழ் தலைவர் ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்புறம் நேவி வந்து டேக்கிள் ஆகிட்டாங்க. சாகர் செம ஆங்கிள் ஹோல்டு. இதில் ஒரு நல்ல அட்வான்டேஜ் என்ன எனக்கு பாதில் பிடிச்சுன்னா, சாகர் ஃபிட்டாக இருந்தார். ஆங்கிள் ஹோல்டு வேறு பிடிச்சாரா, ஒன்று டக்குன்னு எல்லாருமே வந்து வலிச்சு பிடிச்சிட்டாங்க. ரோஹித் தோமர் வந்து ஹேண்ட் டச் பண்ணிட்டு போய்ட்டு அது சக்ஸஸ் ஆச்சு அவங்களுக்கு. 3-3 இருந்தது ஸ்கோரு. அண்ட் அப்புறம் 7-3 ஆச்சு. தமிழ் தலைவர் 7. தமிழ் தலைவர் டிஃபென்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரிஞ்சுது. நேவி ஆல் அவுட் பண்ணிட்டாங்கன்னா பாருங்கள், எடுத்த உடனே. ஆமாம், 13-7 6 பாயிண்ட் லீடில் இருக்கும். அப்புறம் ஸ்கோர் 17-12 ஆச்சு. அவங்களுக்கு நேவியில் ஹிமான்ஷு இருக்கார் சொன்னால, குஜராத் ஜாயிண்ட்டுக்கு விளாண்டவர். அவர் ஒரு மல்டி பாயிண்ட் ரைடு எடுத்தார். அங்கேருந்து நம்ம லீடு ரெடியூஸ் ஆரம்பிச்சிச்சு. அப்போ ஒரு 3 பாயிண்ட் அவருக்கு கிடச்சிது. அண்ட் அப்போ வந்து 21-18, 21-16லேருந்து 21-18 அவங்க. ஆஃப் டைம் அப்போ 21-19, 2 பாயிண்ட் ஸ்டில் நம்ம லீடில் இருந்தோம். வழக்கம் போல் லீடில் இருந்து தோக்கிறது ஒன்றும் புதுசு இல்லையா நம்ம டீமுங்க. அதே தான் நடந்தது. ஆமாம், பரத்வூடா வந்தார். அவர் தான் நிறைய ரைடு எடுத்தார். அவரும் தெரியும், பரத்வூடா செம்ம ஹைட்டு வேறு. அவரோட லெஃப்ட்லேயே இருக்கிற ரைடு ரைட்லேயே எடுக்கிறாரு. டிஃபென்ஸு கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க, எந்த பக்கத்துலேருந்து வராரு, எப்படி பிடிங்கன்னா யார் இருக்கணும்னு. கடைன்னு அவங்க பாயிண்ட் ஏற ஆரம்பிச்சதா. டஃப் ஃபைட் இருந்தது. 25-24 வரைக்கும் வந்தது ஸ்கோர் ஈக்குவலாக. 21-21, 22-22, 25-24 ஒரு பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருந்தோம். அப்புறம் சாகர் ரைடுக்கு வர வேண்டிய நிலைமை வந்துச்சுன்னா பாருங்கள். இவ்வளோ நாள் விளையாடுறாரு சாகர். ஃபோட்டோ போட்டிருக்கேன் பாருங்கள், எப்படி போய் மாட்டிக்கிட்டாரு பாருங்களேன். நடுவில் போய் நின்ட்டார், அப்படியே சுற்றி வர பிச்சில் நடுவில் நிற்கிற மாதிரி கிரிக்கெட் பிச்சில் அவர் அவுட் பண்ணாங்க. டூ ஆர் டை வேறு அது. அதுக்கப்புறம் 1 சைடு ஆயிடுச்சு. டோட்டலாக என்னாச்சுன்னு தெரில, பயங்கர கடன்னு நேவி பாயிண்ட் ஏற ஆரம்பிச்சிடுச்சு. 28-25 அப்போது -3ல் இருந்தோம். அவங்க 3 லீடில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நேவி 28 பாயிண்ட் எடுத்தாங்க. அண்ட் 1 சைடு ஆயிடுச்சு சர்ன்னு. தலைவரோட டிஃபென்ஸ் ரைடிங் 2 பேருமே அண்டர் ப்ரெஷர் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ஒன்றுமே பண்ண முடியல அவங்களால. அண்ட் 50-38ன்னு தோத்துட்டோம் 12 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில். ஆமாம், எங்கள் 21-16 என்னமோ இருந்தோமா, 5 பாயிண்ட் லீடில் இருந்து 50-38 12 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் தோத்துட்டோம். செகண்ட் ஹாஃபுக்கு மேலே வந்து நேவி 22 பாயிண்ட்டும் தமிழ் தலைவர் 13 தான் எனக்கு முடிஞ்சுன்னா பார்த்துங்க. ஒரு ஆறுதல் என்ன, பெஸ்ட் டிஃபெண்டர் அவார்டு நமக்கு கொடுத்தாங்க. அது ஹிந்தியில் போட்டது படிச்சுட்டேன் டக்குன்னு. 5000 ரூபாய் கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு. அப்புறம் 5 டேக்கிள் பண்ணார் அவர் பேர் ராகுல் கத்ரி. அவருக்கு தான் பெஸ்ட் டிஃபெண்டர் தமிழ் தலைவாசுக்கு. அண்ட் சாகர் கூட இல்லாத பெஸ்ட் ரைடர்னு பரத் ஹூடா கேட்கணுமான்னு அவர் பரத் ஹூடா 11 பாயிண்ட் எடுத்தனால அவருக்கு ஒரு 5000 செக் கொடுத்தாங்க. நல்லா அது பார்க்குறதுக்கு. நீங்கள் பார்த்தீங்களா, அதை பற்றி கேள்விப்பட்டீங்களா? இது இல்லாமல் எதாவது தெரியுமா? அடுத்த மேட்ச் எப்போ எங்கே காட்டுறாங்க எல்லாம் தெரிஞ்சால் சொல்லுங்கள், எனக்கு ரிவ்யூ போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏதோ ஒரு கபடி இருக்கட்டுமே. தமிழ் தலைவர் பற்றி பேசுங்க சார், ரொம்ப நாள் ஆச்சு சார், அப்படியே கிரிக்கெட் பக்கமே போயிட்டீங்க, என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு அப்படி இப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க. சரி இருக்கட்டுமேன்னு ஒரு மேட்ச்சை சொல்லிட்டேன். ரைட், இதில் நரேந்திர கண்டேலாவும் அர்ஜுன் தேஷ்வால்லாம் வேறு வந்திருந்தாங்க பார்க்குறதுக்கு. இந்த மேட்சில் அது வேறு மேட்ச், அது தமிழ்நாடு விளையாண்ட மேட்ச். அதை பற்றி அப்புறம் பேசுகிறேன், வேணும்னா கேளுங்க. தமிழ்நாடு வர்சஸ் புனே மேட்ச் பார்த்தா அதில் இருந்தாங்க 2 பேரும். ஆடியன்ஸை உட்காந்து சிரித்து பேசிகிட்டே இருந்தாங்க. எனவே அப்டேட் பண்ணிட்டு உங்கள் கருத்தை சொல்லுங்கள். பரிபார்த்து பின்னாடி லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திங்க. தேங்க்யூ ஸோ மச்.